உதாரணத்துக்கு சொல்கிறேன், கார்த்திக்கும் எனக்கும் ஒரு நல்ல பாண்டேஜ் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கிழக்கு வாசல் படமாகட்டும், பொன்னுமணி படமாகட்டும், இந்த கேரக்டரை நம்ம சொன்ன உடனே உதய் நான் இது எப்படி பண்ணுறது என்ன, நான் ஒரு 10-15 பக்கத்துக்கு ஒரு டைலாக் எழுதி கொடுத்து விட்டேன். என்ன இவ்வளோ பெரிய டைலாகு, நான் எப்படி டைலாக் ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணிங்க. அதுக்கு என்னென்ன எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணுமோ அது கண்டினியூஸாக நீ கொடுக்கணும். என்ன பண்ண போகிறீங்க, ஐயோ ஒரே ஷாட்டில் எடுக்க போகிறேன். மாமன் செத்து உட்காந்துருப்பான், மாமன் செத்துது அவனுக்கு தெரியாது. இவன் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருப்பா. அதை கேட்டவுடனே மாமன் செத்து போயிடுவான். மாமனோட பொண்ணு மாமன் செத்து படுத்திருக்கான்னு தெரியாது. மாமன் எது சொல்கிறானோ அதுதான் செய்வான். இவன் பொண்ணு வந்து இப்படி ஆகிருக்கு, எனக்கு அந்த பொண்ணு கல்யாணம்னு பத்திரிக்கை அடித்து ஊரெல்லாம் அழைச்சிருக்கோம். மாமா இப்போ என்ன மாமா பண்ணுறதுன்னு போய் மாமன்கிட்ட கேட்குறான். ஏன்னா மாமன் எது சொன்னாலும் அதுதான் செய்வான். அது தவிர அவனுக்கு செல்ஃபாக திங்க் பண்ணக்கூடிய கேரக்டர் இல்லை. ஆனால் மாமன் செத்துருக்கான். மாமன் செத்து உடனே அவன் வந்து ஐயோ மாமா செத்துட்டியே அப்படி நல்லா அழுல. யோ எங்கேயா போன நீ, ஏதோ சொல்லிட்டு போ. நான் என்னென்ன வாழ்க்கையில் என்னென்ன செய்யணும்னு அத்தனையும் நீ சொல்லி தான் நான் செஞ்சுருக்கிறேன். இப்போ உன் பொண்ணுக்கு இப்படி ஆச்சுன்னா உடனே செத்து போயிட்டியே, நானும் செத்து போயிட்டுமா, நான் விட்டுற முடியுமா போட்டேன் அப்படின்ற எமோஷன்லேருந்து ஆரம்பிக்கும். ஒரு 15 பக்கம் டைலாக் கையை கொடுத்துட்டு ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணி அப்படி இப்படி 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 நான் காலையில் ஒரே ஒரு சிங்கிள் ஷாட்டில் எடுக்கிறதுக்கு நான் சொல்கிறேன். நான் எடுத்ததை தயவு பண்ணி, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். டாலி போடுறோம், ஹேண்டுஹெல்டில் இருக்குது, அதுலேயே ட்ராக் அண்ட் ட்ராலி இருக்குது. எல்லாம் ஒரே கேமராவில் ஒரே ஷாட்டில் உள்ளே நுழையிறதுலேருந்து மாமா செத்துக்கு இருக்கிறத பார்த்ததுலேருந்து அவன் மாமா மேலே படுத்து கதறுவான், காலில் விழுந்து கதறுவான். இதெல்லாம் டைலாக்ஸ் எல்லாம் சுற்றி 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 கேமரா வரும். கிட்டத்தட்ட 3.25 நிமிஷம் ஒரே ஷாட். அப்போல்லாம் உங்களுக்கு தெரியும், நானும் ரெடி ஃபில்ம் ரோலு உள்ளே இருக்கும். அதுக்குள்ளே எடுத்தால் தான் 3.5 நிமிஷத்தில் எடுக்க முடியும். காலையில் போனேன் 9:30 மணிக்கு. சிவகுமார் சார், கார்த்திகை சிவகுமார் சார் கிட்ட சொன்னேன், அண்ணே ஒரு 4 நிமிஷம் நீங்கள் மூச்சு விடாமல் டெட் பாடியை படுத்துருக்கணும். டேய் 4 நிமிஷம் உங்களால் முடியும்ண்ணே அப்படின்னு. சரிடா, அது ஒரு யோகா பண்ணி பழக்கப்பட்டவர். அவர் போய் உட்காந்துட்டார் எங்கேயோ. அவர் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு அந்த 4 நிமிஷத்துக்கு, ஏன்னா செத்த மாதிரியே இருக்கிறதுக்கு. கார்த்திக் ஆளை காணோம். வந்து நீங்கள் எப்படி ஷாட் எடுக்கிறீங்கன்னு நான் ஃபுல்லாக மூமெண்ட் மட்டும் சொல்லிட்டேன். அப்படியே கேமரா இப்படி வருது, இங்கே வர்ற இந்த இடத்துல இந்த எமோஷன் வரும், இந்த இடத்துல இந்த எமோஷன், இந்த இடத்துல நீ ஃப்ரீயாக நடிச்சுக்கோ, ஆனால் டைலாக் இதான்ட்டு ஒரு 15 பக்கத்துக்கு டைலாக் போட்டு பிரேக் விட்டேன். 10 மணிக்கு பிரேக் விட்டேன். அடுத்த ஷாட் நான் மத்தியானம் 2:30 மணிக்கு தான் எடுப்பேன்ட்டேன். எல்லாம் ஜாலியாக இருந்தானுங்க. கேமராமேன் நான் மட்டும்தான். இது கேமரா எங்கே போகுது. அன்றைக்கி எடுக்க வேண்டிய காட்சி ஒரே காட்சி தான். அது ஒரு ஃபுல் டே எடுக்க வேண்டிய சீன், நான் ஒரே ஷாட்டில் எடுக்கிறேன். அப்போது அந்த ஃபுல்லாக எமோஷன் ஓகே ஐ எம் ரெடி அப்படின்ன உடனே அந்த டைலாக் பேப்பரை தூக்கி கிழிச்சு போட்டேன். எப்படி நீ அந்த டைலாக் எல்லாம் மறந்துடு, உனக்கு என்ன ஞாபகம் இருக்கோ அதுக்கு எமோட் பண்ணுன்ட்டேன். நீ இதுதான் உணர்வு. நீ கார்த்திக்கோ இதுவோனா கிடையாது. அந்த பொன்னுமணியோட கேரக்டர் இதுதான். பொன்னுமணியோட சிந்தாமணி வந்து வயிற்றுல குழந்தையோட இருக்கான்னு உனக்கு தெரியாது. உங்கள் மாமன் கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டான், அவன் செத்து கிடக்குறான். நீ என்னென்ன ஃபீல் பண்ணுவியோ நீ ஃபீல் பண்ணி என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ பண்ணிக்கோ அப்படின்னா. பண்ணார் ஒரே டேக்கில் ஓகே, ஒரே டைலாக் தான் பேசலாம். செத்து போயிட்டு அவ்வளோதான். சீனே பாருங்க. நானும் ரெடிக்கு சைலண்டாக ரீரெக்கார்டிங்கில் அசத்திருப்பார். எக்ஸ்பிரஷனில் எக்ஸ்ட்ராடினரியாக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் நடிகர் கார்த்திக்.
அப்படி ஒரு சேலஞ்சு டைரக்டருக்கும் நடிகர்களுக்கு இருந்த காலமெல்லாம் போச்சு அப்படின்றது தான் இப்போ வருத்தத்துக்குரிய செய்தி.